ஓம் சாய்ராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான். இப்போ வந்து ரெய்னி சீசன் ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ஸோ இன்னைக்கு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பொட்டேட்டோஸ் வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் தோலோடையும் போட்டுக்கலாம். ஸோ தோலோட நல்லா வாஷ் பண்ணி ஆஹ் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தின்னான ஸ்லைசஸ் போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க தண்ணியில். அதே சமயம் வந்து அடுப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும் அந்த தண்ணி. ஏன்னா நம்ம கட் பண்ணுறதுக்குள்ளே இது கொதிச்சிடும். ஸோ அதை தண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம கட் பண்ண இந்த வெஜ்ஜஸ் எல்லாமே வந்து போட போகிறோம். கொதிக்கிற டைமில் போடுங்க. அண்ட் 5 to 6 minutes மேக்ஸிமம் அதோட கொதிக்கணும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். அந்த சமயம் கொதிச்ச பிறகும் நம்ம வந்து அதை நல்லமா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் அதை ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து ஹாஃப் பாயில் கூட ஆயிருக்கு, அந்த ஸ்டேஜ் தான் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா ஃப்ரை ஆகும்போது உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். ஸோ இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது இன்னொரு ஸ்டெப் என்னன்னா, ஒரு டவல், கிளீன் டவலோ இல்லைன்னா கிச்சன் நாப்கினோ அதில் போட்டு நம்ம வந்து அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மேலேயும் நம்ம ஒரு டிஷ்யூ வச்சு இந்த மாதிரி தொடச்சிக்கலாம். ஸோ தண்ணி எதுவும் இருக்காது. நம்ம வந்து இதை எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். ஸோ தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ட்ரெயின் பண்ண ஒரு 10-15 நிமிஷம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வச்சுடுங்க. இல்லைன்னா துணிலையும் வச்சுக்கலாம். மீன்வேல் இதுக்கான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ½ டீஸ்பூன் ஆரிகானோ இல்லை மிக்ஸ்ட் ஹர்ப்ஸு, அப்புறம் சால்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பெப்பர் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம இதுக்கு இந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஆயில் நான் ஒரு 3 டீஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறேன். நார்மல் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். ஆலிவ் ஆயில் டேஸ்ட் பிடிச்சாலும் ஆலிவ் ஆயில் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த பெப்பர், சில்லி பவுடர், ஆரிகானோ, சால்ட் எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இது வந்து நம்ம வந்து அந்த வெஜ்ஜஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த ஹாஃப் பாயில்டு வெஜ்ஜஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த மசாலாவை போட்டுடுங்க. இது வந்து எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி போடுறோம். ஸோ ஃபுல்லாக அது மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா டாஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ஒரு 2 minutes இந்த மாதிரி டாஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பாருங்கள், எல்லா வெஜ்ஜஸ் மேலேயும் அது கோட் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து 2 டைப்ஸாக காமிக்க போகிறோம். ஒன்று வந்து ஓடிஜியில் பண்ணலாம். ஸோ ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 10 minutes அவனை வந்து 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து நீங்கள் வந்து லைனாக அடுக்கிடுங்க. 10 minutes வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி போட்டுட்டு திருப்பி ஒரு 10 minutes வைக்கணும். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இது என்னன்னா ஆயில் கன்சம்ஷன் ரொம்ப கம்மி. ஸோ கொஞ்சம் பெரியவங்க எல்லாமும் சாப்பிடணும்னு விருப்பப்பட்டா இந்த மாதிரி ஓடிஜியில் வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ஜஸ்ட் 2 டீஸ்பூன் தான், நம்ம 3 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது இல்லாமல் நல்லா டோஸ்ட் ஆகி கிடைக்கும். ஸோ ஓடிஜியில் ஒரு ஸ்டைல் பண்ணலாம். அப்புறம் கிட்ஸுக்கெலாம் நீங்கள் வந்து ஆயிலே ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி காரம் வந்து இப்போ சின்னவங்களுக்குனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெப்பர், மிளகாப்பொடி எல்லாமே கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து 10 minutesக்கு 180 டிகிரிஸ், அதாவது ப்ரீ ஹீட் பண்ண பிறக்கும் ஒரு 10 minutesல வைக்க போகிறேன். அந்த ஒரு சைடு ஆன பிறக்கும் எல்லாமே திருப்பி போட்டு இன்னொரு 10 minutes வைக்க போகிறேன். ஒன் 180 டிகிரிஸில் வச்சுருக்கேன்.
இப்போ இந்த இந்த பக்கம் ஆயிலும் வச்சிருக்கேன். இதுல எப்படி ஃப்ரை பண்ணோம்னா லைட்டா வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து நீங்க இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த கோட்டிங் வந்து உங்களுக்கு அது மேல இருந்தா ரொம்ப கிறிஸ்பியாவும் வரும். அதுக்காக ஒரு 1 to 1.5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அவ்வளவுதான். அது ஜஸ்ட் மேல ஒரு கோட் வரும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா சூடான எண்ணெயில பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இதே மாதிரி நீங்க வந்து ஸ்வீட் பொட்டேட்டோலும் பண்ணலாம். நல்லா இருக்கும். டேஸ்ட் பிடிச்ச பசங்களுக்கெல்லாம் ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப ஹெல்த்தியா சொல்றாங்க தேன் பொட்டேட்டோஸ். ஸோ இது வந்து பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்னால நான் பொட்டேட்டோல காட்டுறேன். பட் நீங்க ஸ்வீட் பொட்டேட்டோலையும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ சீசன் சென்னையில. ஸோ அதனால நீங்க உங்களுக்கு நல்ல ஸ்வீட் பொட்டேட்டோஸ் கிடைச்சாலும் இதே மாதிரி கொஞ்சம் காரம் தூக்கலா போட்டு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க. ஹாஃப் பாயில் பண்ணிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சு இது நல்லா பொரிஞ்ச உடனே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். ஈவினிங் ஸ்நாக் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா பசங்களும் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் பொட்டேட்டோ எல்லாருக்கும் பிடிக்கும். அதுல வந்து கிட்ஸுக்கு இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இது கூட ஒரு மயோனீஸ் இல்லைன்னா சாஸோட கொடுத்தீங்கன்னா தட்டு ஃபுல்லாக கொடுத்தாலும் காலி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆயில் ஃப்ரைடு. இதோட நான் மயோனீஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் மயோனீஸோட சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா டொமேட்டோ சாஸும் கெச்சப்பும் சர்வ் பண்ணலாம். இதே சமயம் நம்ம ஓடிஜியில் வந்து என்ன இருக்குன்னு காட்டுறேன். நான் ஆல்ரெடி ஒரு தடவை திருப்பி போட்டேன், அதை எடுக்க முடியல வீடியோ. ஸோ 2 பக்கமும் இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து நான் ஓடிஜியில் வச்சது. இதுவும் அதே மாதிரி டேஸ்டோட இருக்கும். ரொம்ப கிறிஸ்பினஸ் தெரியாது, எண்ணெயில் ஃப்ரை ஆன அளவுக்கு இருக்காது. பட் இதுவும் டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியர் ஆப்ஷன் வேணும்னா இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். இந்த ரெய்னி சீசனில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ வெரி மச்.